வேலை பார்க்குறோமே தவிர்த்து சாப்பிட்றதுக்கு டைமே இருக்க மாதிரி. இப்போ யாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கொடுத்தாலும் அந்த கிரைண்டர் வந்து சும்மா தான் இருக்குது. தெருவுக்கு தெரு வெள்ளை மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு கடை வந்துடுச்சு. இப்போ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்னால் ஏலக்காவும் சுக்கும் நாங்கள் போடுவோம். பனிக்கூழுன்னு சொல்லுவோம். ஐஸ்கிரீம் கருப்பு கவுனி ஐஸ்கிரீமை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பனங்கற்கண்டு போட்டு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். நூடுல்ஸ் பாஸ்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்திலே இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்ம வீட்டில் செய்கிற பேக்கிங்கே பண்ணுற சமையலே வந்து பார்த்திங்கன்னா 1 day தான் சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேக்கேஜிங் பண்ணுற ஃபுட்டை எப்படி நம்ம 1 yearக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவோம்? வணக்கம், இது உங்கள் ஓம்லி என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் பிரியதர்ஷினி. ஸோ இன்றைக்கி இருக்க பிஸியான லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி எந்த சைட் திரும்பினாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் கடை. பட் இப்போவும் நம்ம பாரம்பரிய உணவுகளை திருப்பியும் நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வரணும், எல்லாருக்குமே ஒரு நல்ல உணவை கொடுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க மண் வாசனை மேனகா மேம். ஸோ நிறைய பேச போகிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போயிட்டாங்க. இப்போ வந்து ஃபுட் பிஸ்னஸ் தான் வந்து ஒரு பெரிய பீக்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள், ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற பொருட்கள் இப்படின்னு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இருந்துமே வந்து நம்ம பாரம்பரிய உணவை வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஐடியான்னு சொல்லும் போது இப்போ என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலாரஸ் குரூப்பில் வந்து பிபிஓ செக்டாரில் இருந்து நான் மேரேஜ் ஆகிட்டு என்னோடய பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக கொடுக்கணும், அவன் ஸ்கின் நல்லா இருக்கணும், நல்ல குழந்தையாக இருந்தாலும் நல்லா புசு புசுன்னு இருக்கணுன்ற மாதிரி ஒரு தேடல் ஒன்று இருக்கும் இல்லையா? நல்லதாக பார்த்து நம்ம கொடுப்போம். கெமிக்கல் இருக்கக்கூடாது, கலரிங் இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் எங்களுடைய ஒரு ஐடியாவே நான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஐடியாவில் ஸ்டார்ட் ஆன போது தான் என்னுடைய கணவர் வந்து தேடி போகும்போது இந்த இயற்கையான சிறுதானியங்களை பற்றியும் பாரம்பரிய அரிசியும் பற்றி ஒரு கான்செப்ட்டு, அது இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீ வெஜிடேபிள்ஸ், கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி பார்க்கும்போது தான் நம்மாழ்வார் ஐயாவை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஐயாவை பார்த்துட்ட பிறகு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஐயா வந்து சொன்னது வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா, இந்த இயற்கையான உணவு தான் மருந்து, உணவே மருந்துன்ற கோட்பாட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, உங்களுக்கு அயன் சத்து, கால்சியம் சத்து, இம்யூன் பூஸ்டரு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சத்துக்கள்லேருந்து எல்லாமே இந்த உணவில் இருக்குது. இந்த உணவை நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த குறையும் இருக்குது. அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்த ஒரு ஐடியா தான் வந்து மண் வாசனை. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பாரம்பரிய உணவு காலையில் வந்து கூழ் குடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த திணை வகைகளாக சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறமா அம்மா அப்பா காலத்தில் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் சுத்தமாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சேஞ்சஸ் வந்து ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வேலை பார்க்குறோமே தவிர்த்து சாப்பிட்றதுக்கு டைமே இருக்க மாட்டுது. நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இப்போ நீங்களே ஒர்க் வரணும்னு நினச்சிருப்பீங்க, காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ரைட்டுங்களா? ஸோ நமக்கு வந்து ஒர்க் பண்ணணுன்னு இருக்குமே தவிர்த்து காசை சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் எதுக்குன்னா நம்ம நல்ல ஒரு உணவு எடுத்துக்கிறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அந்த நல்ல உணவை நம்ம எடுக்கலைன்னா அந்த சம்பாத்தியத்துக்கே வந்து ஒரு பேர் இல்லாமல் போயிடுது. ஸோ மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஒர்க் பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதுக்கு காரணம் நம்ம 3 வேளை நல்லா சாப்பிட்ணுன்றது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம பாட்டிலாம் அப்படி கிடையாது. விவசாயத்துக்கு போவாங்க, அந்த கஞ்சி தண்ணியோ இல்லை எந்த தண்ணி பழையது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற காய்கறிகளை சாப்பிடுவாங்க, அங்கே இருக்கிற இயற்கையில் வளர்ந்த பழங்களை சாப்பிடுவாங்க, நுங்கு பறித்து சாப்பிடுவாங்க, குர்காப்புளி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் லைஃபாக போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் லைஃப்னால் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கணும், ஒரு 3 minutes கொதிக்க வச்சா அது வந்து ஒரு ஃபுட்டாக இருக்கணும், ஒரு 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. டைம் இல்லாமல் சமைக்கிறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஒர்க் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒர்க் பண்ணுறோம்.
அந்த புரிதல் மக்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் மாறிட்டு வராங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, சிறுதானியத்தில் பாரம்பரிய அரிசியில் அவேர்னஸ் இருக்குது. அது நல்லா போயிட்டு. ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சாலுமே வந்து காலையில் அவங்க பிஸியாக அறக்க பறக்க ரெடியாகி ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு அடுத்தது ஒர்க்குக்கு கிளம்பி போகிறதாகட்டும், அவங்க ஃபுட்டில் வந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை. இந்த சிறுதானிய வகைகளை சாப்பிட்றதா இருந்தாலுமே சரி, இப்போ நம்ம தோசை ஊற்றுறோன்னா கொஞ்ச நேரத்தில் மாவு வாங்கிட்டு வந்து டக்குன்னு ஊற்றிட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நம்ம இந்த பாரம்பரிய உணவு செய்யும் போது இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நம்ம எப்போனா ஃப்ரீயாக இருக்கும் போது அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சிறுதானத்திலேயே சீக்கிரமாக செய்கிற மாதிரி, அவசர அவசரமாக போகிறவங்களுக்கு சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஏதாச்சும் ரெசிபி இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாமே சீக்கிரமாக செய்யலாம். ஆனால் சீக்கிரமாக செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நாங்கள் வந்து தோசை மிக்ஸ்லாம் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ மேரேஜ்னாலே ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கனாலே அவங்களுக்கு சீர்வரிசையில் எப்போவுமே ஒரு கிரைண்டர் கொடுப்பாங்க. கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு, நம்மளுக்கு வந்து அடுப்பு கொடுப்பாங்க, பாத்திரங்கள் கொடுப்பாங்க. இப்போ யாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கொடுத்தாலும் அந்த கிரைண்டர் வந்து சும்மா தான் இருக்குது. தெருவுக்கு தெரு வெள்ளை மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு கடை வந்துருச்சு. ஸோ அதை நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கறது தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாப்பிள்ளை சம்பா தோசை, கம்பு தோசை, மல்டி மில்லட் தோசை. இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு குயிக்கான ரெசிபி நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் வந்து சிறுதானியத்தை அப்படியே உடனேலாம் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று அதை வந்து மாவாக திரித்து வச்சுக்கணும். இல்லை அந்த மாவாக திரித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டை செய்யலாம், சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், புட்டு சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. கட்லெட் செய்யலாம், அவுளாக இருந்தால் கட்லெட் செய்யலாம், அவுளில் வந்து பாயாசம் செய்யலாம். இந்த மாதிரி மாவாகவோ இல்லை அதில் வந்து வர அவுள் வெரைட்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 2-3 ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, அதை செய்யலாம் கண்டிப்பாக. ஓகே மேம், இப்போ இந்த எல்லா மிக்ஸுமே வந்து உங்கள் ஷாப்பில் வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு கஞ்சி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், இப்போ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்னால் ஏலக்காவும் சுக்கும் நாங்கள் போடுவோம். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, மோர் ஊற்றி கலக்கணும், எங்களுக்கு ஏலக்காய் வேணாம், முந்திரி பருப்பு வேணான்னா அவங்களுக்கு கஸ்டமைஸாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பாரம்பரிய உணவுகள்னால் என்னென்னே தெரியாது. இந்த சிறுதானிய வகைகள்னு சொன்னாலுமே வந்து இந்த கேழ்வரகு, சாமை, இந்த மாதிரி சில ஐட்டம் தான் தெரியும். ஆனால் தெரியாதது வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி எதனா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்களா? இப்போ குழந்தைங்க வந்து யாருமே வந்து இந்த சிறுதானியத்தை பற்றி அவ்வளோவா ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ நம்ம வற்புறுத்தி கொடுக்குறோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி சாப்பிடு, அயன் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, கருப்பு கவுனி சாப்பிடு, அதுக்கு வந்து இம்யூன் பவர் இருக்குது, நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது, ஆன்டோசைனின் இருக்குலாம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஐஸ்கிரீம், பனிக்கூழுன்னு சொல்லுவோம், ஐஸ்கிரீம், கருப்பு கவுனி ஐஸ்கிரீமை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பனங்கற்கண்டு போட்டு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஃபுட்ஸை வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு, ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறோன்னா குழந்தைங்க அவங்களுடைய தரப்புலேயே போகணுன்ற மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஃபுட்டாக நாங்கள் தரோம். அப்புறம் குழி பணியாரம் மிக்ஸு, ஸ்வீட்டு தோசை மிக்ஸு, அதை வந்து பேன் கேக் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஃபுட்ஸை நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஓகே மேம், நீங்கள் ஐஸ்கிரீம்னு சொல்லும்போது நான் இதை கண்டிப்பாக கேட்கணுன்னு தான் வந்தேன். எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் செய்யும்போது அந்த கூனை வந்து வெளியே வாங்கிடுவாங்க, ரெடிமேடாகவே வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த கூனையுமே இங்கே செய்கிறீங்கல்ல. இப்போ வந்து நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா ராகி ஃப்ளேக்ஸில், ராகியோடைய கண்டென்ட்டில் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் கோன் பண்ணியிருக்கேன், கம்பில் கோன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மல்டி மில்லட்டில் வந்து கோன் பண்ணியிருக்கேன். அது நல்லா போச்சு. என்னென்னா மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண 1 or 2 rupees கோனுக்கும் 10 rupees கோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது ஆரோக்கியம்னு யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டில் பார்க்கும்போது சில பேருக்கு மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே மேம், அதே மாதிரி வந்து இந்த நூடுல்ஸ், பாஸ்தா, இது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட் அந்த மாதிரினால சின்ன பசங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து இப்போது இந்த சாமை இந்த மாதிரி விஷயங்கள்லேயே வந்து அதை நூடுல்ஸாகவோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கா? நூடுல்ஸ், பாஸ்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்திலே இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதில் வந்து அதில் வந்து நிறைய மைதா இல்லாமல் ஹோல் வீட் வந்து நாங்கள் போட்டுட்டு அதில் வந்து ராகி, கம்பு, சோளம், வரகு
அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து சிறுதானிய வகைகள்னு சொன்னாலே அது ரொம்ப எப்படியோ காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே காஸ்ட்லியாக தான் இருக்குமா, இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கா? சிறுதானிய வகைகள் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. எல்லாருமே ஒரு பெரிய பிம்பத்தை எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ராகி 1 கிலோ உங்களுக்கு 45 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அதில் வந்து 1 கிலோவில் நீங்கள் மாவா திரிச்சு வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு ஒரு மாவா திரிச்சு வச்சுட்டா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 80 ரூபா 90 ரூபாயில் உங்களுக்கு வந்துடுது பாருங்கள். அந்த மாவில் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம், தோசைக்கு செய்யலாம், சப்பாத்திக்கு பண்ணிடலாம், இடியாப்பம் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் ராகி களி பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு டேப்லெட் வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு நம்ம வந்து அது எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு நம்ம போய் ஒரு மெடிக்கல் சென்டரில் போய் நம்ம கேட்க முடியுமா? நம்ம கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த டேப்லெட் வந்து காஸ்டிங்க்கு நம்ம வாங்கிடுறோம். ஆனால் நம்மளுடைய உணவு சார்ந்த பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ அதிகமாக இருக்கே, இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கே, ஒரு சிறுதானியம் வந்து 120 ரூபா வரகு இருக்கே, 130 ரூபா சாமை இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த டேப்லெட்டுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குங்க. ஓகே மேம். அதுதான் நிறைய பேர் வந்து இதில் காசு செலவு பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. எப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்போ தான் வந்து இதோட அருமை என்னன்னே அவங்களுக்கு தெரியுது. அப்போ தான் ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாரும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு, அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்ட போது நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கஞ்சி வச்சு குடிங்க, சிறுதானியத்தில் கஞ்சி வச்சு, அதை நீங்கள் முன்னாடியே செஞ்சாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து டாக்டர் சொல்கிறது என்னது? இட்லி சாப்பிடுங்க, ஃபீவர் இருக்கும் போது எண்ணெய் பொருள் எடுத்துக்காதீங்க, இட்லி சாப்பிடுங்க. நம்ம அதை தான் நம்ம சிறுதானியத்தில் இட்லியாகவோ தோசையாகவோ நம்ம வந்து பண்ணித்தரோம். இந்த விஷயத்த கொஞ்சம் ப்ரிகாஷனாக இப்போ வந்து சிறுதானியம் மட்டுமே இல்லை, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிறுதானியம் பாரம்பரிய அரிசிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு அவேர்னஸ் கொண்டு போகிறதுக்கு காரணம் இது மட்டுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற எண்ணெய் ஆகட்டும், நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் சாப்பிடணும், சால்ட் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ற மசாலாகவாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்லேயே சுலபமாக செய்கிற விஷயம்தான். அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் உங்களுக்கு வேலிடிட்டிப்பான பேக்கேஜிங் வாங்குகிறோம். எல்லார்கிட்டையும் நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்கேஜ் வாங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி திருப்பி அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த நம்பர்ஸை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆக்சஸ் இருக்குங்க. அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை விதமான ஒரு கெமிக்கல் ஐட்டம்ஸை போடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய பைண்டிங் கெப்பாசிட்டிக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, கலரிங்க்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, டேஸ்ட்டுக்கு ஒரு கெமிக்கல் போடுறோம். அப்போ நம்ம சாப்பிட்றதே வந்து கெமிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் அது வந்து டெக்ஸ்டர் வர்றதுக்கு ஒரு கெமிக்கல் போட்டுருவாங்க, கலரிங்க்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க, டேஸ்ட்டுக்கு ஒரு இது போடுறாங்க, ஃப்ளேவருக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க. ஸோ நம்மளுடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்றது? முதல்ல நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்குது கலர் வேரியண்ட்டை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வாசனை நல்லா இருக்குன்னு. நம்ம செய்கிற பாரம்பரிய உணவோ இருந்தாலும் சரி, இயற்கையில் விவசாயிங்க விளைவிக்கிற காய்கறிகள், பழங்கள், இந்த சிறுதானியங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சமைச்சாலே கண்டிப்பாக நல்ல வாசமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. ஸோ ஆமாம் மேம், கரெக்டு தான். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம பசிக்காகவும் உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காகவும் எது சீக்கிரமாக கிடைக்கும்ன்றதை அதை தான் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போது ஆன்லைன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்கானிக் பொருளை தான் நாங்கள் விற்கிறோம், இந்த சிறுதானியங்கள்லாம் ரொம்பவே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து நாங்கள் ஆட் பண்ணாமல் தான் விற்கிறோம் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. ஸோ வந்து அது எல்லாமே வந்து ட்ரஸ்டபுளாக இருக்குமா? ஸோ நிறைய பேர் ட்ரஸ்டட் பீப்புள் வந்து செய்கிறாங்க. நான் வந்து இல்லை யாருமே வந்து நல்லா செய்யலைன்னு சொல்ல மாட்டேன். தே ஆர் பீப்புள், ட்ரஸ்டபிள் பீப்புள் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்ம வீட்டில் செய்கிற பேக்கிங்கே பண்ணுற சமையலே வந்து பார்த்திங்கன்னா 1 டே தான் சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேக்கேஜிங் பண்ணுற ஃபுட்டை எப்படி நம்ம 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவோம்? அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டு நான் கொடுக்குறேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ கண்டிப்பாக அதுக்கு பேக்கேஜிங்கில் அதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு
அதை வந்து பேக்கேஜிங் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லா நம்ம வந்து பேக்கிங் பண்ணான ஐ மீன் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் பண்ணாமல் நம்ம பேக்கிங் பண்ணுறது தாராளமாக பண்ணலாங்க. ஓகே மேம். இப்போ வந்து மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து எல்லா வகையான மில்லட்ஸுமே சாப்பிடலாமா? இல்லைன்னா இப்போ இவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா இந்த மாதிரி மில்லட் வகைகள்லாம் வந்து அவங்க எடுத்துக்க கூடாது, சிலருக்கு வந்து இந்த அலர்ஜிஸ் மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து ஒத்துக்காது, அது மாதிரி சில ஹெல்த் கண்டிஷனுக்குலாம் இந்த மில்லட் எடுத்துக்க கூடாது, அந்த மாதிரி எதனா இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு கம்பு ஒத்துக்காது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி சாப்பிட்டுட்டு ஐயோ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனச்சிக்கலாக இருக்குது, டயரியா போகுது, அப்போ எனக்கு இது ஒத்துக்கலைன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடையில் நிறைய இடத்துல விற்கிறது எப்படி இருக்குன்னா 24 ஐட்டம் போட்டிருக்கோம். வரகு, சாமை, குதிரவாளி, திணை, கம்பு, சோளம், மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், குள்ளக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 12 வகையான அரிசி, 6 வகையான சிறுதானியம் போட்டு உங்களுக்கு கஞ்சி மிக்ஸ் பண்ணி தரோன்னு. இது வந்து டெஸ்ட் பண்ணியும் நம்ம பார்த்தது கிடையாது. அது எந்த விதத்தில் நம்மளுடைய உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ எப்படி வந்து ஒரு தலைவலிக்கு நம்ம வந்து ஒரு டேப்லெட் வந்து ஒரு டாக்டர் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க, கோல்டுக்கு, காஃபுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு, அந்த மாதிரி தான். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களும் வந்து ஒவ்வொரு அரிசிகளும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அரிசி. ராகி ஒரு நாள் நீங்கள் வந்து கம்பங்கூழோ இல்லை கேப்பக்கூழோ சாப்பிட்றீங்களா, ராகி. அடுத்த நாள் கம்பு, வரகு, சாமை, குதிரவாளின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு இது சாப்பிட்டு ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட நிறைய ஃபீட்பேக்கே எப்படி தெரியுமா இருக்கோங்க, நான் இதை சாப்பிட்றேங்க, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம், இல்லைன்னா சிறுதானியம் அன்னைக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பாரம்பரிய அரிசி. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம பாரம்பரிய அரிசின்னு பார்க்கும்போது வந்து எத்தனையோ வகைகள் வந்து பாரம்பரிய அரிசி இருக்குது. ஸோ உங்ககிட்ட எந்தெந்த வகையான பாரம்பரிய அரிசிகள்லாம் இருக்குது மேம்? என்கிட்ட வந்து பாரம்பரிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தாங்க வச்சுருப்பேன். 6 அரிசி ஏன் நான் வச்சுருக்கேன்னா, எல்லா அரிசியும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தூக்கம் வராததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னமழகின்னு ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசி இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா அவங்க திருப்பியும் கேட்பாங்க, எனக்கு இதை சாப்பிட்டா தான் தூக்கம் வருதுன்னு கேட்பாங்க. அதனால் கிடைக்காத விஷயத்துக்கு நான் போல தூங்குறதுக்கு அரிசி இருக்குது, நல்லா பசிக்கிறதுக்கு அரிசி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து குழந்தை வந்து டாக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கணுன்ற, அதுக்கு நவரான்ற ஒரு அரிசி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியும் ஒரு ரகத்தில் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்டியானம் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, கருங்குருவை இருக்குது, மிளகு சம்பா இருக்குது, கிச்சிலி சம்பா, தூய மல்லி, இலுப்பைப்பு சம்பா, சீரக சம்பா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கருப்பு கவுனி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி இருக்குது. கருடன் சம்பா இருக்குது, மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி இருக்குது. அதில் யாராவது வந்து எனக்கு இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதில் கஞ்சி மிக்ஸ் பண்ணணும், எனக்கு செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டால் தாராளமாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ஓகே மேம். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்னு பார்க்கும்போது அவங்க என்ன உணவு எடுத்துக்கிறாங்களோ அதுதான் வயிற்றில் இருக்க குழந்தைக்கோ ஆகாரமாக போகும். இப்போ அவங்களாம் வந்து எந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க எடுத்துக்க கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? எடுத்துக்க கூடாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே சந்தோஷமாக அந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நம்மளும் அந்த அந்த விமென் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மனம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். உணவுலேயும் சரி, அவங்க செயல்பாட்டிலையும் சரி, எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான். நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கும். என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அந்த டைமில் ராகி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், வரகு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டி எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக வந்து பூங்கார் அரிசியை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் முக்கியமானது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து முக்கியம். அப்போ ராகியும் நம்மளுடைய பூங்கார் அரிசியும், குழிவிடிச்சானுன்ற ஒரு அரிசி இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையான அரிசி இருக்குது. அதுக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா எடுக்கக்கூடாது, காட்டியானை எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு அரிசி அவங்க எடுத்துக்கிட்டாலே நல்ல ஆரோக்கியமாக, நல்ல நார்மல் டெலிவரி, அதாவது இயற்கை முறையில் எப்படி டெலிவரி இருக்கோ அந்த மாதிரி டெலிவரி. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சிசேரியனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்குது எப்படி.
ஆனால் என்னோட பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 16 குழந்தை இருக்குது. 16 குழந்தையுமே நார்மல் டெலிவரி அவங்க வீட்டில் தான் பண்ணாங்க. அதனால வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு ஸ்லாபை ஒன்று கொண்டு வந்துடும், நார்மல் அண்ட் சிசேரியன் நம்ம கொண்டு வந்துடும். அவங்கள குறை சொல்லலை, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கோ அதனால தான் அதனால் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாரும் இப்போ சளி பிடிச்சா ஒரு மிளகு ரசம் வைப்பாங்க, துவையல் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல், இதெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போனா இப்போ வந்து பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரண்டை துவையல், முடக்கத்தானில் வந்து பார்த்திங்கன்னா சூப் ஐட்டமு, வல்லாரையில் வந்து ஒரு பொடி மிக்ஸு, இந்த மாதிரிலாம் லைக் பண்ணுறாங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து மேம் கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதில் அது எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அங்கே போயிடலாமா மேம்? கண்டிப்பாக போகலாம். இப்போ இங்கே வந்து பேட்டரை அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த அரைச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாப்பிள்ளை சம்பா ட்ரை மாவு எப்படி ரோஸ்ட் பண்ணுறாங்கன்றதை போய் பார்ப்போம். ஓகே, எல்லாருமே வந்து இப்போ பரபரப்பாக ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்ததுமே இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். மேம், இவங்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ஈரமாவு பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, இப்போ வெளிநாடுக்கெலாம் நம்ம வந்து ஈரமாவு கொண்டு போக முடியாது, ஷெல்ஃப் லைஃப்பும் இருக்காது. ஸோ இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற லோக்கலாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா, கம்பு, மல்டிமில்லட் கொடுப்போம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம உளுந்தையே வந்து பார்த்திங்கன்னா கருப்புளுந்து தான் போட்டிருக்கோம். ஸோ மாப்பிள்ளை சம்பா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது தோசை மிக்ஸாக ரெடி பண்ணி பேக்கேஜிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே மேம், ஷிப்பிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அடுத்த கண்ட்ரீஸ்க்குலாம் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு மலேசியா அண்ட் துபாய்க்கும் பண்ணுறோம். இப்போ இருக்கிற வாரால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பட் மலேசியாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், நீங்கள் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மசாலா ஐட்டம்ஸும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுவோம். எந்த பொருளுமே வெளியே வாங்கி நாங்கள் வந்து அரைக்கிறதில்ல, நாங்களே பண்ணிட்டுறோம். மசாலா ஐட்டமு, தோசா மிக்ஸு, பொடி வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் சூப் வெரைட்டிஸு, வடகம், வத்தல், அப்புறம் வந்து லோக்கலில் இங்கே சென்னை அப்புறம் பெங்களூர் அவங்களுக்குலாம் அனுப்புறதுக்கு ஐஸ்கிரீம்ஸும் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட டெலிவரி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள்லாம் வந்திருக்கு. பெங்களூரு, ஒசூரு, ஈரோடு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் போயிட்டுருக்கு. ஓகே மேம், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே க்யூரியஸாக இருந்தது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது வந்து உங்களோட ஜேர்னி. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து அது ஒரு ஈஸியான ப்ராசஸாக கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி? ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் யூஸ்வலாக இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஸோ வேலையை விட்டுட்டு ஒரு புது தொழிலை நம்ம வந்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டர்ப்ரெனர் நான் தான். என்னோடய ஃபேமிலியே வந்து ஒரு பிஸ்னஸ் விமனாக நம்ம வரோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்ரைட்டராக கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் என்னென்னா 100% இப்போ சாதாரண நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரல. இப்போது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம். ஒரு சிறுதானியம் கூட மில்லட்ஸ்ன்னும் போது காமனாக எல்லா பீப்புளுக்கும் தெரியும். ஆனால் பாரம்பரிய அரிசின்னும் போது யாருக்குமே அந்த அளவுக்கு கான்ஷியஸாக இல்லை. மார்க்கெட்டிங்னாலே நம்ம வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய மில்லட்டியர் இந்த மாதிரிலாம், ஆனால் பாரம்பரிய அரிசிக்குன்னு வந்து யாரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததில்லை. நிறைய அரிசிகள் இருக்குது, விவசாயிகள் நிறைய அரிசி விளைவிச்சிட்ருக்காங்க. அதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதோடைய மருத்துவ குணம் பண்ணி வர்றது பெரிய விஷயம். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மண்வாசனை திருவிழான்னு நாங்கள் வந்து நிறைய இடத்துல நடத்தணும். ஸோ அந்த அரிசிகளை டிஸ்பிளே பண்ணி இதில் மருத்துவ குணம் இருக்குது, இதில் இது சமைக்கலாம், இது இத்தனை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும், இதில் வந்து இந்த டெக்ஸ்டர் இப்படி இருக்கும், இதை சாப்பிட்டா நன்மை இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்களே அவேர்னஸ் பண்ணி திருவிழாக்கள் கொண்டு வந்து தான் நாங்கள் இதை மார்க்கெட்டிங்கை கொண்டு வரோம். ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸ், அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ் இருந்தது. ஓகே மேம், இப்போ வந்து புதுசாக ஒரு பிராண்ட் வருதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் வந்து நம்பிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து 1008 கேள்வி இருக்கும். இது வந்து உண்மைதானா இல்லைன்னாச்சும் பொய்யா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க, ஆர்கானிக்னு சொல்லிட்டு கலப்படமான பொருளை விற்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது இந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணீங்களா? இதெல்லாம் நம்பாமல் அந்த மாதிரி? இல்லை, அவேர்னஸே இல்லை.
அவேர்னஸே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை யாருக்குமே. ம். இந்த அரிசி வந்து நாங்கள் 2012லலாம் 1/2 கேஜி ரைஸ் வச்சு அதை வந்து வேக வச்சு சில பேர் மீன் 1/2 கேஜி ரைஸை வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுத்த காலங்கள்லாம் உண்டு. ஓகே. இப்போ சாதாரணமாக ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, 2 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கே வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய வெப்சைட்டு, யூடியூப்ஸு எல்லாமே வந்ததால் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இந்த அரிசி இப்படி தான், இதோட டெக்ஸ்டர் இப்படி தான்றது. ஓகே மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆஸ் அ உமனாக வந்து நம்ம இந்த சொசைட்டியில் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா? என் ஃபேமிலிக்கு வந்து இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை இல்லையா. விவசாயம் தெரியும், ஆனால் விவசாயம் சார்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொன்ன காலங்கள்லாம் வந்து